நான் நெறைய படத்துக்கு ஆடிஷன்ஸ்க்கு போயிருக்கேன். அப்ப என்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, ராஜா சார் வந்து ஃபர்ஸ்ட்டே சொன்னாங்க, "பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து நீங்க ஹேமாவ பார்த்திருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கலாம் வந்து ஆடிஷன் போம்போது என்ன சொல்லுவாங்கன்னா, "சீரியல் ஆர்டிஸ்ட் தானே நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேட்டகரிஸ் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த கேட்டகரிஸ் கீழ இருக்கிற கேரக்டர்ஸ் தான் வந்துட்டு எங்களுக்கு குடுப்பாங்க. எனக்கு அந்த ஒரு மனத்தோய்வுனால நான் வந்து படமே நடிக்கக்கூடாது இனிமே அப்படின்ற ஒரு 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 தாட்டுக்கு வந்து, சரி சீரியல் எனக்கு போதும். இதுலயே நான் குயினா இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு தான் சொல்லணும். நெறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சீரியல்ல நடிக்கிற ஆர்டிஸ்ட்டுமே நெறைய நல்ல ஆர்டிஸ்ட் இருக்காங்க. என்ன பொறுத்தவரைக்கும் ஆர்டிஸ்ட், படம் ஆர்டிஸ்ட், சீரியல் ஆர்டிஸ்ட்ன்னு கிடையாது. எல்லாமே ஒரே ஆர்டிஸ்ட்ன்னு தான் நான் நெனைக்கிறேன். தயவு செஞ்சு சீரியல்ல நடிக்கிறவங்களையும் படத்துக்கு வாய்ப்பு குடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த நேரத்துல. அண்ட் இங்க இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆக்சுவலா இங்க நான் வரும்போது கொஞ்சம் பயத்தோட தான் வந்தேன். ஏன்னா இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழால கண்ணப்பின்னான்னு ஏதாவது கொஸ்டின் கேட்டு வச்சிடுறாங்க. உங்களோட உடல் எடை எவ்வளவு? நீங்க ஏன் வந்து இந்த மாதிரி துணிகள் போட்டு வரீங்க? அந்த மாதிரி எல்லாம் கேக்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பேச சொல்லும்போது, நம்ம கிட்ட ஏதாவது எக்கு தப்பா கேட்டு வச்சுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஏன்னா இந்த ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நாங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம எல்லாருமே ஒண்ணோடு ஒண்ணு தொடர்புல இருக்கோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க நீங்க இல்லாம நாங்க இல்ல, நாங்க இல்லாம நீங்க இல்ல. எல்லாருமே டிபெண்டன்ட்ல தான் இருக்கோம். சோ படம் சம்பந்தமா என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க. நாங்க எல்லாருமே பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்கோம். உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தேன்னா ரொம்ப சாரி. ஏன்னா நானும் அந்த பிரஸ் அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். நானும் நிறைய P2C எடுத்திருக்கேன். நானும் நிறைய செய்திகள் வாசிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது எனக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு.